பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலையில் வந்திருக்கிற நாம் ஒரு வேத பகுதியை தியானிப்போம். அதாவது இந்த உலகத்துல எத்தனையோ புத்தகங்கள் வந்திருக்கிறது, எத்தனையோ புத்தகங்கள் வந்தது. அத்தனை புத்தகங்களும் ஒரு முறை வாசித்து தூக்கி ஒரு புறமாய் வைக்க வேண்டிய புத்தகங்களாகத்தான் காணப்படுகிறது. ஆனால் இங்கே ஒரு புத்தகத்தை குறித்து சங்கீதக்காரன் சொல்கிறார். 19ஆம் சங்கீதத்தினுடைய 7ஆம் வசனத்தில் சொல்கிறார் பாருங்க. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளை யாராக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. அதுல நீங்க குறை கண்டுபிடிக்க முடியாது. வேதத்துல ஒரு குறைவு கிடையாது. ஆனா உலகத்துல வந்திருக்கிற எத்தனையோ புத்தகங்கள் வந்திருக்கிறது. அத்தனை புத்தகத்திலே அநேக குறைகளை கண்டுபிடிக்க முடியும். குறைகளாகவே சில புத்தகங்கள் காணப்படுகிறது. ஆனால் இந்த வேத புத்தகம் பாருங்களேன், குறைவற்றதா இருக்கிறது, குறைவற்றதா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆத்துமாவை இந்த வேத புத்தகம் உயிர்ப்பிக்குமா. இன்றைக்கு அநேக புத்தகங்கள் ஆத்துமாவை கொல்லுகிறதா இருக்கிறது, ஆத்துமாக்களை நரகத்திலே தள்ளுகிறதா இருக்கிறது, ஆத்துமாக்களை சாகடிக்கிறதா இருக்கிறது. ஆனால் இந்த வேத புத்தகம் என்பது நம்முடைய ஆத்மாவை என்ன செய்யுமா, உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறதாம். எத்தனை அற்புதமான ஒரு செயல்படுத்துகிறீர்களா! எத்தனை மகிமையான ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை நானும் கண்டுபிடிக்கிற வரையிலும் என் ஆத்மா கொஞ்சம் கொஞ்சமாக மரித்து கொண்டிருந்தது. ஆனால் இந்த புத்தகம் என் வாழ்வில் என்றைக்கு தலையிட்டதோ அன்றைக்கு என் ஆத்மா உயிர் பெற ஆரம்பித்தது. அதனால பாருங்க, அது உயிர்ப்பிக்கிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய சாட்சி என்பது சத்தியமா இருக்கிறது. இந்த வேதத்துல சொல்லப்பட்ட ஒவ்வொரு சாட்சிகளும் அது சத்தியம். அதுக்கு மாற்று கருத்து ஒன்றுமே கிடையாது, அது சத்தியம். அதனால்தான் இந்த புத்தகத்துக்கு இன்னொரு பேர் உண்டு, சத்திய வேத புத்தகம் என்று சொல்லி. அருமையான தேவ பிள்ளையை நாம் கவனிக்கிறோம் பாருங்க. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமா இருக்கிறது. ஆமா அருமையான தேவ பிள்ளைகளை, ஒரு காலத்துல நான் படிக்கிற காலங்களில் பார்க்கும்போது நான் ஒருவரை நிமிர்ந்து பார்த்து பேசுவதற்கு மிகவும் சங்கடப்படுவேன், பேதையா இருப்பேன். பாருங்க, யாரையும் நிமிர்ந்து பார்த்து பேச மாட்டேன், சொந்த பந்தங்கள் வந்தாலும் சரியா பேச மாட்டேன். ஆனால் இன்றைக்கு எல்லாரோடு பேசுவதற்கான ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்த காரணம், என்னை ஞானியாக கர்த்தர் மாற்றியிருக்கிறார். பேதையா இருந்த என்னை கர்த்தர் தாமே ஞானியாக மாற்றியிருக்கிறார். காரணம் இந்த வேத புத்தகம். இந்த வேத புத்தகத்தை நான் படிக்க 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 எனக்குள்ள ஒரு அதீதமான ஒரு ஞானத்தை கர்த்தர் கொடுத்து என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை அற்புதமான தேவன், எத்தனை அற்புதமான வேத புத்தகம். இந்த வேத புத்தகத்தை நீங்கள் ஒரு நாள் மறந்து விட வேண்டாம். இந்த வேத புத்தகம் தான் வழிகாட்டும். இந்த வேத புத்தகம் உங்களை சுமக்கும். இந்த வேத புத்தகம் உங்களை போஷிக்கும். இந்த வேத புத்தகம் உங்களை விடுதலையாக்கும். இந்த வேத புத்தகம் உங்களுக்கு ஆசுவாதத்தை கொண்டு வரும். இந்த வேத புத்தகம் உடைய எல்லா கடன் பிரச்சனை விடுதலையாக்கும். அவருடைய கருத்தை நீங்கள் ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னால், வேத புத்தகத்தை நீங்கள் கையில் எடுப்பேன் என்று சொன்னால், கையில் எடுத்து அது வெறுமையாக விடாது, அதை தினந்தோறும் வாசிப்பேன் என்று சொன்னால், நிச்சயமாக உடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசுவாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இந்த வேத புத்தகத்தை ஒன்னால மறந்த, இது குறைவற்ற வேத புத்தகம். ஒரு நாள் இதில் குறை கண்டுபிடிக்க முடியாது. இப்படிப்பட்ட புத்தகத்தை நீங்கள் சொந்தமாக்கிக் கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நடத்துவாராக. ஆமென். நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இயேசு நாமத்தில் வருகிறோம். இந்த மகிமையான வேளையில தேவ சமூகத்தில் எங்களை ஒப்புறுத்தி ஜெபிக்கிறோங்க. சத்தியத்தை கேட்டுக் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இதுவரைக்கும் கர்த்தாவே வேதத்தை ஆண்டவரே சோத்திரமப்பா அதை நேசிக்காமல் இருந்திருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் கர்த்தாவே சோத்திரம், அநேகர் இதை குறை கண்டுபிடிப்பதற்காக வாசிக்கார்கள் ஆண்டவரே. அதில் குறை இல்லை என்பதை உணர்ந்த போது மனம் திரும்பி உங்களை ரட்சகராக ஏற்றுக்கொள்ள அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்படி போல நீங்க அநேக ஜனங்கள் இந்த வேதத்தை கையில் எடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, விடுதலையை பெற்றுக்கொள்ள, சமாதானத்தை பெற்றுக்கொள்ள இவளுக்கு உதவி செய்ய நான் ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.